பருத்தி பால் பாயாசத்துக்கு 50 கிராம் பருத்தி கொட்டை எடுத்து முந்தின நாளே ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டேன். அரைச்ச பால் இது. அடுப்பில் வச்சு கிண்டிகிட்ருக்குறோம். இதில் தேங்காய் திருவியும் போடலாம், பாலாகவும் எடுத்து ஊற்றலாம். நான் தேங்காய் பால் ஊற்றியே கிண்டிகிட்ருக்கேன். வெல்லம் தேங்காய் பால் ஊற்றியாச்சு, வெல்லமும் போட்டாச்சு, ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. இது கொதிச்சா இறக்க வேண்டியது தான். இது உடம்புக்கு அவ்வளோ சத்தான இது. குடிச்சு செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.